Hey everyone. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஏஐ ரிலேட்டடான ஒரு டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லியுமே வந்து புது புது ஏஐ டூல்ஸ் வந்து நிறையவே வந்துட்டு இருக்கு. ரொம்பவே இன்டென்ஸாக டெவலப்மெண்ட்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு பேசிக்காக வந்து சில மாடல்ஸ் தெரியும். லைக் சாட் ஜிபிடியோட GPT-4 இருக்கு, GPT 3.5, GPT 4o மினி, அப்புறம் ஆந்த்ரோபிக்கோட கிளாட் 3.5 சோனட். இந்த மாதிரி ஒரு சில மாடல்ஸ், பேசிக்கான மாடல்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸோட கிராக் ஏஐ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கிராக் மாடல் இமேஜ் ஜென்ரேஷனுக்கும் மிட் ஜர்னி, டாலி, இந்த மாதிரி சில இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பா. இப்ப அதெல்லாம் தாண்டி ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்குமே வந்து நான் இப்போ ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் கோட் கூட எனக்கு அடிக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இப்போ அதைத்தான் வந்து நான் லைவ்ல காமிக்க போறேன். என்னன்னா இப்போ நிறைய வந்து சீசன் டெவலப்பர்ஸ் இருப்பீங்க, பிளஸ் வந்து சோலோப்ரனர்ஸ் இருப்பீங்க. இப்போ கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஐடியா இருக்கும், பட் அதை டெவலப் பண்றதுக்கு உங்களுக்கு டெக்னிக்கல் ரிசோர்சஸ் இருக்காது சப்போர்ட்டுக்கு. ஆனா உங்களுக்கு அந்த ஐடியா வந்து மைண்ட்லயே இருக்கும். அதை எப்படி வந்து ப்ராடக்டைஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கும். இப்ப இந்த டூல்ஸ் எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா நீங்க MVP கிரியேட் பண்றது அவ்வளோ ஈஸி. ஏன் அப்படின்னா இப்ப நானே வந்து CS பேக்ரவுண்ட் தான், பட் வந்து நான் 7 to 8 இயர்ஸ் ஐடில இருக்கேன். ஆனா எனக்கு கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் இருக்கிறது ஃபுல்லாமே வந்து கஸ்டமர் ஃபேசிங் ரோல். ஸோ எனக்கு வந்து நான் ஒரு கம்ப்ளீட் வெப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நான் டெவலப் பண்ணது கிடையாது. பட் எனக்கு தெரியும் லைக் ஆர்கிடெக்சர் என்ன, ஒரு ஆப்னா அதுல டெக் ஸ்டாக் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும். பேசிக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துல என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து இந்த டூல் வந்து ரொம்பவே ஒரு பல மடங்கு ப்ரொடக்டிவான ஒரு டூல்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம என்விஷன் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ப்ராடக்டோட MVP, அதாவது மினிமம் வயபிள் ப்ராடக்ட்டை நான் வந்து என்னால் டெவலப் பண்ண முடியும். இதுல இதை வந்து ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணல, பட் லாஸ்ட் ஒரு 1 or 2 months-ஆவே பாத்தீங்கன்னா நிறைய விளையாண்டதை வச்சு லைக் நிறைய டெவலப் பண்ணி பார்த்தேன், ட்ரை பண்ணி பார்த்தேன், எப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேன். பட் நல்லாவே இருக்கு. நான் எதிர்பார்த்ததோடய ரொம்ப அட்வான்ஸ்டா தான் இருக்கு. ஸோ பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து கிளாடோட மாடல்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. பட் இந்த டூல் இருக்கு பாத்தீங்களா, இதுல அந்த ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர் கொண்டு வருது. இப்போ நான் ஒரு நெக்ஸ்ட் ஜேஎஸ் ப்ராஜெக்ட் நான் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரை வந்து எனக்கு அப்படியே கிரியேட் பண்ணி கொடுத்துருது. நான் முன்னாடிலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஜேஎஸ் ஸ்ட்ரக்சர் நான் வந்து கிரியேட் பண்ணணும், கோட் அடிச்சு நான் கிரியேட் பண்ணும். பட் இப்போ எனக்கு தேவையில்லை. நான் எல்லாமே வந்து ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ்லயே எனக்கு கொடுத்துடலாம். அதுதான் இல்லையா? ஸோ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்னாலே அதுதான், LLM-னாலே நான் நேச்சுரல் லாங்குவேஜ்ல கொடுக்கறத அது கன்சியூம் பண்ணி அதோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து எனக்கு தருது. ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்ஸ்மெண்ட் தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு டூலை பத்தி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஏன்னா இந்த டூல் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கு யூஸ் பண்றதுக்கு, பிளஸ் அவுட்புட்டுமே அவ்வளோ அக்யூரேட்டா வருது. ஏன்னா நான் பர்சனலா யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டூல் பார்ப்போம். இது என்னன்னா bolt.new அப்படிங்கிற ஒரு டூல் தான். இந்த டூல்ல பாத்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு டோக்கன்ஸ் கொடுத்துருவாங்க. இது ஃப்ரீ பிளான் இருக்கு. இந்த ஃப்ரீ பிளான்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ் வந்து மினிமமா இருக்கும். ஸோ இந்த டோக்கன்ஸ்னா என்ன, நம்ம அடிக்கிற ஒவ்வொரு ப்ராம்ப்ட்டுக்கும் எவ்வளவு டோக்கன்ஸ் வந்து ஸ்பெண்ட் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் அது ஒரு பெரிய டாபிக். அந்த டாபிக் நம்ம இன்னொரு நாள் கிளியரா பேசலாம். பட் இப்போ பாத்தீங்கன்னா பெர் டே, அதாவது இந்த தேங்க்ஸ் கிவிங் டேனால போல்ட் வந்து சில என்ன சொல்றது, சில எக்ஸஸா வந்து டோக்கன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க தேங்க்ஸ் கிவிங் டேக்காக ஆஃபர் மாதிரி. ஸோ பெர் டே வந்து பாத்தீங்கன்னா 200K டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. பெர் மந்த் வந்து 2 million டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நான் இன்னைக்கு ஆல்ரெடி வந்து ஒரு 100K கிட்ட யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு மீதி 100K டோக்கன்ஸ் தான் இருக்கு. ஸோ இது ஃப்ரீலேயே வந்து இவ்வளவு யூஸ் பண்ணலாம், இவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்ல வர்றேன் நான். ஸோ இப்போ நம்ம ஒரு பிகினர்ஸ்க்கு இவ்வளவு போதும் இல்லையா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நீங்க வேணும் அப்படின்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம். நீங்க அப்கிரேட் ஃபார் மோர் டோக்கன்ஸ் கொடுத்தீங்கன்னா இதுலயே நிறைய பிளான்ஸ் கொடுக்குறாங்க. 10 million 25 million டோக்கன்ஸ் எல்லாம் தர்றாங்க. அது நம்ம ஆப்வியஸா யூஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு அது இப்போ தேவையில்லை. இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்குறதுக்கு இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து தீம் சும்மா டாக்கிள் பண்றதுக்கு நமக்கு எப்பவுமே டார்க் தீமே வச்சுக்கலாம். அப்புறம் செட்டிங்ஸ் போனீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் செட்டிங்ஸ், நீங்க எந்த பிளானு, அதெல்லாமே உங்களுக்கு வந்துடும் இப்போ பார்த்த மாதிரி. ஸோ இதுதாங்க சாட் இன்டர்ஃபேஸ். ஹவு கேன் போல்ட் ஹெல்ப் யூ டுடே இப்படிதான் கேட்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ஆப்ஷன் இருக்கு. இது என்னன்னு நான் சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ப்ராம்ப்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். அது என்ன பேஸ் வந்து என்ன கோட் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். இப்போ நம்ம சிம்பிளான ஒரு ப்ராம்ப்ட் அடிச்சு என்னதான் ரிசல்ட் வருதுன்னு செக் பண்ணலாம். லெட்ஸ் பில்ட் an application that allows with Next.js that allows users to add
இப்படி டைப் பண்ணா லேட் ஆகும். ஸோ நான் அதனால நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிருக்கிறத நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். So let's build an app with Next.js that allows users to write journals, take notes, add reminders, and add tasks. The app should have a minimalistic user interface using Shadcn UI components. Right next to each tag, add a start or stop button. When users click add button, the timer should be turned on till the task is completed, or the timer is manually stopped by clicking the stop button. So நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராம்ப்ட் தான் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு வந்து என்னோட ப்ராம்ப்ட் வந்து ரொம்ப பேசிக்கா இருக்கு. ஸோ எப்பவுமே வந்து ஏஐக்கு நீங்க ப்ராம்ப்ட் கொடுக்குறப்ப எவ்வளோக்கு எவ்வளோ டீடைல்டா தர்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அக்யூரேசி வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் என்ஹான்சர்னு ஒன்று இருக்கும். இந்த என்ஹான்ஸ் ப்ராம்ப்டை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஏஐ வந்து நம்ம கொடுத்துருக்கிறத பேஸா வச்சு இந்த ஆப் டெவலப் பண்றதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் எனக்கு வந்து ப்ராம்ப்ட்ல லிஸ்ட் பண்ணிடும். பாத்தீங்களா, நான் ஒரு சின்ன ஐடியா தான் கொடுத்தேன், ஒரு பேஸ் மட்டும் தான் கொடுத்தேன். எனக்கு அது பாருங்க, அது டீடைல்டா ஒரு மினிமலிஸ்டிக் ஜேர்னலிங் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி அப்ளிகேஷன் யூசிங் Next.js அண்ட் Shadcn UI கொடுத்து கோர் ரிக்வயர்மெண்ட்ஸ் என்ன, டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் அதுவே வந்து எடுத்துக்கிச்சு. இன்க்ளூட் இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை, டார்க் மோட் லைட் மோட்லாம் அதுவே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துருச்சு. டாஸ்க்ல என்னென்ன இருக்கணும், ஜேர்னல்ல என்னென்ன இருக்கணும், நோட்ஸ்குள்ள என்னென்ன இருக்கணும், ரிமைண்டர்ஸ்ல என்னென்ன. ஸோ இப்படி எடுத்துக்கிச்சு. அதுவே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒரு டீடைல்டான ஒரு ப்ராம்ப்ட் வந்து கிரியேட் பண்ணிருச்சு. ஸோ இப்போ நான் என்டர் கொடுக்குறேன், எப்படி கிரியேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ ப்ராம்ப்ட் கொடுத்துட்டேன், ப்ராம்ப்ட் வந்து ப்ராசஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. பாத்தீங்களா, கம்ப்ளீட்டா கோட் அடிக்குது. வெயிட் பண்ணலாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 minute கண்டிப்பா வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ என்பிஎம் ரன் டவு, ஸோ வந்து அப்ளிகேஷனே வந்து அதுவே வந்து ரன் பண்ணி எனக்கு ப்ரிவியூவும் வந்து அதே கொடுத்துரும். நான் ஒரு கோடு மட்டும் தான் போட்டேன், பாத்தீங்களா அந்த டூல் வந்து கம்ப்ளீட்டா ரோடே போட்டு எனக்கு வந்து ப்ரிவியூவே வந்து காமிக்குது. அந்த ப்ரிவியூ எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வருதா இல்லையாங்கிறத செக் பண்ணலாம். ஸோ இது வந்து டீடைல்டா சொல்லுது பாத்தீங்களா. ஸோ என்ன ஆட் பண்ணியிருக்கு, தீம் டாகல் காம்பனன்ட், ரெஸ்பான்சிவ் சைட் பார் நேவிகேஷன், இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை, நேவிகேஷன்லாம் அதுவே வந்து என்ஹான்ஸ் பண்ணிருச்சு. அப்ளிகேஷன் நவ் ஹேஸ் அ சாலிட் ஃபவுண்டேஷன் வித் ரெஸ்பான்சிவ் லேஅவுட். ஸோ மொபைல் ரெஸ்பான்சிவாகவும் இருக்கு, நேவிகேஷன் ஸ்ட்ரக்சரும் வந்திருக்கு, டைப் டெஃபினிஷன்ஸ் இது எல்லாமே எனக்கு வந்திருக்கு. ஸோ ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்களா எனக்கு வந்து ஒரு டேஷ்போர்டு வந்து ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணால் இன்னும் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம், அதனால நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, ஒரு அழகான யூசர் இன்டர்ஃபேஸ். முன்னாடி வந்து டேஸ் கணக்கில் ஆகுங்க, கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சின்ன டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டேஸ் கணக்கில் ஆகும். ஆனா இப்ப பாருங்க ஈஸியா வந்து கிரியேட் பண்ணிருச்சு. ஆனா ஸோ இது மட்டும் ஒர்க் ஆகுது எனக்கு. லைட் மோட், டார்க் மோட், லைட் மோட் ஒர்க் ஆகுது, டார்க் பட் எனக்கு வந்து லைட் மோட் வேணா டார்க் மோடே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். டாஸ்க் கிளிக் பண்ணா எனக்கு ஒன்றும் ஆகலை. ஸோ 404 பேஜ் ஃபவுண்ட் நாட் ஃபவுண்ட். ஸோ ஒரு பேசிக் லே அவுட் எனக்கு கிடைச்சிருச்சா. ஸோ நான் இதை வச்சு நான் அடுத்து டெவலப் பண்றது பண்ணிக்கலாம், புரியுதுங்களா. ஸோ எனக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா இது வந்து நெக்ஸ்ட் நாட் ஃபவுண்ட். இது ஈஸியா படிக்க தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, இல்லாதவங்க நீ கேன் ஜஸ்ட் கோ ஹெட் அண்ட் ஃபிக்ஸ் இட். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு டோக்கன்ஸும் வந்து கன்சியூம் ஆகும். ஸோ சில இதெல்லாம் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர்ஸ் அப்படின்னா நீங்க டைரக்டா கோடை வந்து இதுலயே போய் எரர் வந்து உங்களுக்கு என்னன்னு புரியுது அப்படின்னா இதுலயே போய் நீங்க மாடிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ் கன்சம்ஷன் வந்து கம்மியாகும். இல்ல அப்படின்னா என்னைய மாதிரி அடிச்சீங்க அப்படின்னா டோக்கன் கன்சம்ஷன் வந்து ஜாஸ்தி தான் ஆகும். ஸோ இப்போ எரர் வந்து எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, டாஸ்க் கிளிக் பண்ணா எனக்கு ஒன்றும் வரல. ஸோ ஓகே, நான் மினிமைஸ் பண்ணிட்டு இதுலயே போயிட்டு கேன் யூ ஆட் அ சிம்பிள் பேஜ் ஃபார் ஈச் ஆஃப் த செக்ஷன்ஸ் இன் த சைட் பார். ஸோ நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேன். எனக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கும் இப்போ வந்து நமக்கு சைட் பார்ல எதுவுமே வரல. பட் இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா லெஃப்ட் சைட் பார்ல ஒவ்வொரு இதுவும் எனக்கு வந்து பேஜஸ் வந்து வரணும். ஸோ இதான் சொல்றது என்னன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு எம்பிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. மேபி ஃபியூச்சர்ல கண்டிப்பா அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும். பாருங்க, டாஸ்க் ஆட் பண்ணிருச்சு, ஆட் டாஸ்க் கொடுத்தா ஒன்றும் வரலை. இது டைமர், நான் கேட்ட டைமர் ஆட் பண்ணிருக்கு,
செக் பாக்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஜேர்னல் போவோம், ஜேர்னலில் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஜேர்னலில் லைக் இது வருது, ஆனால் நியூ என்ட்ரி கொடுத்தா வரல, பட்டன்லாம் எதுவும் ஒர்க் ஆகலை. ஸோ நோட்ஸில் நான் ஆட் பண்ணுற மாதிரி நியூ நோட் வருது. ரிமைண்டர்ஸ் ஒரு பேசிக்கான, நான் இப்போ இதுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லை டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி எனக்கு ஃபங்க்ஷன்ஸ் வந்து நான் திருப்பி எழுதிக்கலாம் இதில். ஸோ நமக்கு தேவை அந்த பேஸ் வந்து இதில் ஒர்க் ஆகுதுங்களா? ஸோ அதை தான் பார்த்துருக்கோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கேன் யூ add functionalities for each of the buttons using JavaScript. Application using JavaScript. ஸோ இப்படி கொடுத்துட்டேன். எனக்கு வந்து ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒரு சின்ன ஃபங்க்ஷனாலிட்டி வந்து எனக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ நானே வந்து இவ்வளோ டோக்கன்ஸ் வந்து பேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் வந்து இன்னுமே இதை வந்து ஆப்டிமைஸ்டா பண்ணலாம். லைக் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறப்பே வந்து நம்ம ரொம்ப டீட்டெயில்டாகவே கொடுக்கறது நல்லது. ஸோ இப்போ அவுட்புட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ப்ரிவியூ ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்பிஎம் ரன் டெவ் போயிடுச்சு இல்லையா? ஸோ அதுவே வந்து ரன் பண்ணிருச்சு ப்ராஜெக்டை. ஸோ ப்ராஜெக்டை ரன் பண்ணி நமக்கு வந்து ப்ரிவியூ இப்போ வரணும். ஓகே, ப்ரிவியூ வந்துருச்சு எனக்கு. ஸோ சாரி, இது பண்ணிட்டேன். ஸோ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். வெயிட்டிங் ஃபார் ப்ரிவியூ டு லோட். யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு? எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இதை கண்டிப்பாக டெவலப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ்ட்டை கேட்டால் தான் தெரியும். பட் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இந்த டாகில் டாஸ்க் கிளிக் பண்ணிக்கிறேன். டாஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வந்துருச்சு. டாஸ்கில் பார்த்தீங்கன்னா 2 ஆட் டாஸ்க் பட்டன் இருக்கு. மேபி இந்த ஒரு பட்டனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். பட் இது கிளிக் பண்ணால் என்ன ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஆட் டாஸ்க் கொடுத்துட்டேன். வாவ், பாத்தீங்களா பாப்பப் ஒன்று வந்திருக்கு புதுசா. ஸோ டைட்டில் கொடுக்கலாம். ஸோ மைல்ஸ்டோன் 1 டாஸ்க் டிஸ்கிரிப்ஷன்ல கம்ப்ளீட் கோட் ரிவ்யூ அப்படின்னு கொடுத்துட்றேன். டியூ டேட் எப்போ அப்படின்னா நாளைக்கு. ஸோ ப்ரியாரிட்டி வந்து ஹை. நான் கொடுத்துட்டு கிரியேட் டாஸ்க் கொடுக்குறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பேக்ல பாருங்க, இது பாப்பப் வந்து ஆக்சுவலா டிசப்பியர் ஆகணும். பட் பாருங்க, மைல்ஸ்டோன் 1 கம்ப்ளீட் கோட் ரிவ்யூ டியூ டேட் ஹை எல்லாம் பாத்தீங்களா எனக்கு பக்காவா வந்துருச்சுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இதுதான். எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணது எக்ஸாக்டா வந்திருக்கு. ஸோ அப்போ எவ்வளோ எஃபெக்டிவ்னு பார்த்துக்கோங்க. மேபி மற்றதெல்லாம் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த பிளே வந்து ஸ்டார்ட் ஆகுது, பட் எனக்கு டைமர் எதுவும் ரன் ஆகலை. ஆனால் அந்த பிளே கிளிக் பண்ணால் எனக்கு வந்து பிளே ஆகுறது எனக்கு தெரியுது. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு பட்டனாக நம்ம பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஐடியா இதுதான், உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ நம்ம ஐட்ரேஷன் போக போக, ஒவ்வொரு ஐட்ரேஷன் போக போக எனக்கு வந்து இன்னும் வந்து பெட்டரா வந்து நான் யூஐ வந்து ரெடி பண்ணிடலாம் என்னால். இப்போ பார்த்தீங்களா எனக்கு ஹைட் ஆயிருச்சு. ஏன் அப்படின்னா நான் டேட்டா பேஸ் எதுவுமே இன்டெகிரேட் பண்ணலை. டேட்டா பேஸ் இன்டெகிரேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நம்ம ஆட் பண்ண டேட்டா அப்படியே இருக்கும். பட் இன்டெகிரேட் பண்ணாததுனால நான் இங்கே போயிட்டு இங்கே திருப்பி டாஸ்க்கு வந்த உடனே நான் அடிச்ச டாஸ்க் வந்து எனக்கு மறைஞ்சிருச்சு. ஸோ நான் வேற செக்ஷனுக்கு போயிட்டு திருப்பி டாஸ்க்குள்ள வந்த உடனே எனக்கு நான் ஏற்கனவே என்டர் பண்ணி வச்சிருந்த டேட்டா வந்து எனக்கு போயிடுச்சு. ஏன்னா நான் டேட்டா பேஸ் இன்டெகிரேட் பண்ணலை. ஸோ இதாங்க ஐடியா. இப்போ நான் என்னோட கோட்டாவை வந்து இன்னைக்கு ஃபுல்லாக கன்சியூம் பண்ணி முடிச்சிட்டேன். அதனால இதுக்கு மேலே என்னால் ப்ராம்ப்ட் பண்ண முடியாது. நாளைக்கு கோட்டா மறுபடியும் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ டோக்கன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா 200K டோக்கன்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். இந்த மந்த்துக்கே வந்து எனக்கு கோட்டா இன்னும் கம்மியாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, இந்த மந்த்துக்கு இன்னும் நெக்ஸ்ட் 3 days தானே இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி வந்து கோட்டா ரீஃபில் ஆயிரும், டோக்கன்ஸ் வந்து ரீஃபில் ஆயிரும். ஸோ யா, இதே bold.new யூஸ் பண்ணி இன்னும் பெட்டரான அப்ளிகேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம். நானுமே வந்து கற்றுக்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. இது ஏன்னா ரொம்ப சிம்பிளாக நேச்சுரல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுற ஒரு ஆப் தான் இது. யாரும் வந்து டெக்னிக்கலாக வந்து ஹார்ட் கோடிங் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ நீங்களே ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. மோட் ஒர்க் ஆகுது.